அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்மைக்காக செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம்.
போது கண்மணியே என்று என்னை அழைத்தே, தேவைகள் நேர்த்தி நின்ற போது அற்புதமாக திருவருளே, கண்ணீர் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தே, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நாம் நன்றி பலிகளையும் துதிகளையும் ஏறெடுக்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க எனக்கு பயமே இல்லையே. ஆமென். எத்தனை பேருக்கு பயமில்லை? ஆமென். இதுவரையும் நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நம்மை நடத்துகிறவர் நம்மோடு உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கலக்கமே எனக்கு
யுத்தம் செய்வார் பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே சிறு கூட்டமே நீ பயப்படாதே கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார் சிறு கூட்டமே நீ பயப்படாதே கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார் எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார் பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சிறு கூட்டமே பயப்படாது. எப்பயுமே பயந்துட்டு தான் இருக்கும். நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியும், ஏதோ ஒரு பயம் இருக்கும் இல்லையா? பயம் இல்லாமல் யாராவது ஜாலியாக இருக்கீங்களா? நானாக இல்லை, எனக்குலாம் நிறைய பயம் இருக்குது. சரி, இருந்தாலும் ஆண்டவர் இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை எப்போவுமே இருக்குது. அதுவும் இருக்குது, இதை விட அது அதிகமாகவே இருக்குது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏன்னா இந்த வாழ்க்கையில் நமக்கு நிறைய போராட்டங்கள் சூழ்நிலைகள் மாறும், ஆனால் மாறாத ஒரு தேவன் நம்மோடு உண்டு. அவர் யாருன்னா சர்வ வல்லவர். சர்வ வல்லவர்னா வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அவருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆமென். சோத்திரம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கணும். நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். அனைவருக்கும் தெரிந்த பாடல், சிறகுகளின் நிழலிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். ஆமென். நமக்கு இளைப்பாற ஒரு இடம் இந்த உலகத்திலே எப்பொழுதுமே உண்டு என்றால் அது கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே. ஆமென். அவருடைய சமூகத்துக்கு வந்து யாரையுமே ஆறுதல் இல்லாமையோ இல்லை சமாதானம் இல்லாமல் போகும். எங்கே போனாலும் கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும், அதுக்கடுத்து அந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது அவருடைய சமாதானமே வேறு மாதிரி இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? ஆமென். அவருடைய நான் எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் ஸ்துதித்து கொண்டு அவரை மாத்திரமே நம்பி நம்ம இருக்கும் பொழுது அவருடைய சமாதானம் நம்மை பாதுகாக்கும், நம்மை ஆறுதல் படுத்தும். ஹல்லேலூயா. வேறு யாருமே இந்த உலகத்தில் தர முடியாது அந்த ஒரு சமாதானம். ஆமென். அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம்.
புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் காவலமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் காவலமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே உமக்கு ஆராதனை, என்னை நேசி
சமூகத்திலே நாம் வரும்பொழுது அவர் சிறகுகளாலே நம்மை மூடி நம்மை பாதுகாக்கிறார். அப்படியே ஆண்டவரை உணர்ந்து கைகளை உயர்த்தி கண்களை மூடி சிறகுகளாலே நம்மை மூடுகிற தேவன், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நம்மை கூட்டி சேர்த்த தேவனை நாம் அப்படியே ஆவியில உணர்ந்து துதிப்போமா. ஸ்தோத்திரம். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆமென். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களை ஆதரிக்கிற தேவனே உமக்கு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையிலே எங்களை நினைத்து ஆண்டவரே எங்களை ஆதரித்து எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகிற தேவனே நீர் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்புறம் ஆண்டவருடைய நாமத்தை ஆமென் உணர்ந்து அவருடைய துதித்து அவர்களை பிரஸ்தாபப்படுத்துங்கள். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. அவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவன். அவர் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிற தேவன். அவருடைய சித்தத்தின்படி அவர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நாம் ஒரு எங்கேயோ இருந்த நம்மை இங்கே கொண்டு வந்து ஒரு மகிழ்ச்சியும் சமாதானமான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்துவோமா. சோத்திரம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய நாமத்தை உணர்ந்து அவருடைய நாமத்தை அவருடைய சமூகத்தை உணர்ந்து, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமுள்ள இடம் என்று வேதத்தில் ஆண்டவரை மோசைக்கு ஆண்டவர் சொல்வது போல நாம் பரிசுத்தமான இடத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்மையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியை நம்மையில் ஊற்ற வேண்டும். அவர் நம்மை பலப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பலமடைய வேண்டும் முடியும். ஆமென். நீங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் மற்ற பலத்தை நம்பி நாம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தையும் அவருடைய ஆவியை நம்பி மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா. கொஞ்ச நேரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் வந்து அசைவாட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே பலவீனத்தோடு ஆண்டவரே சோர்வோடு ஏதோ ஒரு காரியத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் பலப்படுத்தும். நீர் பலப்படுத்தினால் ஒழிய நாங்கள் பலப்பட முடியாத ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்மை மாத்திரமே ஸ்தோத்திரம் நம்பி இருக்கிற ஒரு சிறு கூட்டம். உம்மை நம்பி மாத்திரமே இருக்கிற நாங்கள் ஒரு சிறு கூட்டம் ஆண்டவரே. உம்மை பிள்ளையாக எங்களை நீர் தேர்ந்தெடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்திலே ஆண்டவரே நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிற நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆராதித்து ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை உணர்ந்து கேட்கும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் கேட்கும். இயேசுவின் நாமத்தினாலே என் கட்டுகள் உடைய வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்மையன் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும். எதுவாக இருந்தாலும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் நம்மை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். சர்வ உள்ளவருடைய தேவன், சர்வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அனைவருக்குமான தேவன். அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். ஆவியிலே
உணர்ந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதர், அவர் மகிமையுள்ளவர். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய நம்பி இருக்கிறவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவரவர், அல்பாவும் ஓமெகாவும் மானவரவர். ஆதியும் அந்தமும் மானவரவர், அல்பாவும் ஓமெகாவும் மானவரவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. ஒரு பாஷந்தரியா கபூரி அந்தரோ ரீமா மாலா கபூரி இந்திரி கபூரியா சந்தராக ரீமா கபூஷி கிரீஜனவல பரபலவாக. கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தவர், பரிசுத்தமான தேவன். நம்மையும் பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்துக்கிறான் ஆண்டவரே.
பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. பரிசுத்தமில்லாதது உமக்கு கூடாத காரியம் எங்களை நாங்கள் தண்ணீர் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. கரைகள் நீங்க எங்களை கழுவும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. ஆண்டவரே சரீரத்தை எங்களுக்காக நீர் கொடுத்த தேவன். ஆமே, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை எங்களுக்காக சிந்தின தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அன்புக்கு ஈடாக நாங்கள் என்னத்தை செய்வோம் ஆண்டவரே? பரிசுத்தத்தை மாற்றி காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர். நீ ஒருவரே எங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய தேவன். இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஆண்டவரே. சமாதானத்தை சந்தோஷத்தை தருகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்கள் நம்பிக்கைக்குரிய தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கைக்குரிய தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் எங்கள் நம்பிக்கையாக பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உண்மையே எங்கள் நம்பிக்கையாக பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்பிக்கைக்குரிய தேவன் நம்மோடு உண்டு. நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு உண்டு. ஆமென். யாரும் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு உண்டு. நம்மை சுகப்படுத்துகிற தேவன் நம்மோடு உண்டு. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு உண்டு. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்தம் உள்ளவர்கள் அவருடைய சமூகத்தில் வருவது மட்டுமே. பரிசுத்தம் உள்ளவர்களாக அவருடைய சமூகத்தில் வருவது மட்டுமே. வேறு ஒன்றும் தேவையில்லை. அவர் நம்மிடத்தில் கேட்பது வேறு எதுவுமே இல்லை. எல்லாற்றையும் அவரை பார்த்துக்கொள்வார். அவரை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, நீர் சிங்காசனத்திலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். சிங்காசனத்திலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஒரு 2 நிமிடம் ஆராதிக்க போகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மோடு உண்டு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, நீர் ஆராதனைக்கு உரிய தேவன் ஆண்டவரே. உமக்கு ஆராதிக்க தந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாழ்மைகள் எங்களை நினைத்து இதுவரை எங்களை உயர்த்தி வந்த தேவன், இன்னும் உயர்த்த போகிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். பல ஆசீர்வாதங்களை எங்களுக்காக ஆண்டவர் உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். மீதியான ஆராதனை பகுதியில் உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை பேசுகிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படும் வசனத்தினால் ஆண்டவர் வார்த்தையினால் எங்களை நிரப்பி ஆண்டவரை ஆசீர்வாதத்தோடு கடந்து போக, ஆண்டவரை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கடந்து போக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மீதியான வேலைகளை உம்முடைய தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல இயேசு சுவாமி. ஆமென். ஆமென். அனைவரும் உட்காருவோம்.